அவர் நம்முடைய வலது வாரிசத்துல நமக்கு நிழலா இருக்கிறாராம் பாருங்க. இந்த யோபுவுக்கு தான் என்ன வந்துச்சுங்க? தேவனுக்கு பயந்தவனுக்கு தான் என்ன வர சொல்லுங்க? பாஸ்டர், நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், பரிசுத்தமா வாழ முயற்சி எடுக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம போறேன், என்னுடைய காணிக்க தசம பாகங்களை கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிறேன், ஆத்துமாதாய ஊழியம் செய்யறேன், இருக்கிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றேன். ஆனா எனக்கு தான் பாஸ்டர் சோதனை வருது. உங்களுக்கு தான் வரும், வேற யாருக்கு வராது. ஏன் தெரியுமா? நீங்க தான் யாருக்கு ஆப்போசிட் பார்ட்டி? சாத்தானுக்கு பிடிக்காது. ஜெபிக்கிறவன பிசாசுக்கு பிடிக்காது, வேதத்தை படிக்கிறவன பிசாசுக்கு பிடிக்காது, பரிசுத்தமா வாழுகிறவன சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனா யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமென், கர்த்தருக்கு பிடிக்கும். ரெண்டு பேரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு உங்களை எங்க விழ தள்ளலாம்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை எப்ப தூக்கி விடலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் ஓடி வந்து காப்பாற்றுவார் நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? நீ என்ன பண்றன்னு பாப்பாரு. அந்த சூழ்நிலையில நீங்க என்ன வந்து முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என் மகன் என்னை விட்டு பின்வாங்கி போயிருவாளா, என்னை பிடிச்சுக்கிருவாளா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இல்ல ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, கடைசி வரையிலும் நான் உமக்காகவே வாழுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை அவர் பார்த்துட்டே இருந்தார். யோபு இப்படித்தான் இருந்தாரு. சோதனை வந்துச்சு பாருங்க. அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சா? 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்துகள் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அல்லாமல் திரளான பணிவிடைக்காரர் வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாங்க. அதனால அந்த மனுஷன் அந்த தேசத்துல, அந்த ஊச்சு தேசத்துல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் ரொம்ப பெரியவனா இருந்தானா, பெரிய பணக்காரன், ஆஸ்திக்காரன். வந்துருச்சு, எல்லா ஆசீர்வாதமும் உள்ள இருக்கு, ஃபுல்ஃபில்லா இருக்கிறான், நிறைவா இருக்கிறான். இப்பதான் யாரு கண்ணு வைக்கிறா? பிசாசு. பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. சாத்தான் வாசஸ்தலத்துக்கு விரோதமா பதிவு இருக்கிறான். யாருடைய வாசஸ்தலம் தெரியுமா? நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமா சாத்தான் பதிவிடை செய்து அங்க பதுங்கி கிடக்கிறானா. வாசப்பள்ளியே உட்கார்ந்துருப்பானா. பாருங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க எப்படி பாதுகாப்பாரா? பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாப்பாரு.